விஜய் வந்து எல்லாரும் கேக்குறாங்க கட்சியில விஜய் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு. அதாவது எங்க அண்ணனை நாங்க ஜெயிக்க வச்சா எங்க அண்ணன் எல்லாம் செய்வாரு. இது சத்தியம். காலையில வந்து நேத்து வெள்ளிக்கிழமை நியூஸ் பார்த்தேன். அவரு கருப்பு சட்டை போட்ட சார் சொல்றாரு சனிக்கிழமை சனியன் போயிருச்சுன்னு சொல்றாங்க. யாரு ஒரு கட்சியை பத்தி தப்பா சொல்றது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு ஒரு கட்சி இலக்காரமா பேசக்கூடாது. ஏன் கட்சியை இலக்காரம் பேசுறீங்க? எங்க அண்ணன் என்ன செய்யறாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதுவுமே சொல்லாம எங்க அண்ணன் செய்வாரு. அதெல்லாம் பார்க்க தானே போறீங்க. எங்க அண்ணன் வர போறாரு, வந்தானே என்ன செய்வாருன்னு பாக்குற. எல்லாரும் சரி, ஃப்ரெண்டா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், எல்லாரும் நாங்க கட்சி ஓட்டு போட்டு எங்க அண்ணன் நாங்க ஜெயிக்க வைக்க போறோம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? குறிப்பா நாமக்கல் மாவட்டத்துக்கு விஜய் வருகிறார். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்குது? குறிப்பா உங்க மாவட்டத்தில் விஜய் வராரு, எப்படி பாக்குறீங்க? நான் வந்து புதன் சந்தையிலேருந்து வரேங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 150 பேர் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு திருவிழா தான். எங்களுக்கு 2026 எங்களோட இது என்னன்னு நீங்க பாப்பீங்க எல்லாருமே. அதே மாதிரி எல்லாரும் கோமாளி கூட்டமா இல்ல இந்த கூட்டமான்னு கேக்குறாங்க. சீட் ஆட்டத்திலே ஜோக்கர் தான் கிங்கு, அவன் வந்தாதான். அந்த மாதிரி 2026 நாங்க கோமாளியா இல்ல யாரும் என்னன்னு பாப்பாங்க. அதான் விஜய் பாக்குறதுக்காக எங்க 2 பொண்ணுங்களும் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அவங்களோட பாட்டில் ஒவ்வொரு அர்த்தம் வரும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு தான் என் பெரிய பொண்ணு ரொம்ப ஒவ்வொரு இதுக்கும் இதாக பண்ணுவா. அவர் வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா 2ல் 1 பார்க்கலாம், நிக்கிரியா நண்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம். நாங்கள்லாம் தான் அவருக்கு வந்து ஒரு வெற்றி படி மாதிரி. அவருக்காக நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு தெம்பாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து 6 o'clock வந்துட்டோம் கிளம்பி. மேடம், நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்கள் வருகை தராரு, குறிப்பா நாமக்கல் மாவட்டம் உங்கள் மாவட்டத்துக்கு வருகை தராங்க. எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்குது? காலை முதலே ஏராளமான கூடியிருக்கிறீங்க, எப்படி மேடம் இருக்கு கிரௌடு? ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. தளபதிக்காக உயிரையே கொடுப்பேன் நான். அதெல்லாம் தளபதி தான் அடுத்து கண்டிப்பா வந்து அரசியல் பெரிய ஆளு. அவர் இல்லாத அரசியல் இனிமேல் என்னைக்குமே சாத்தியம் இல்ல. எல்லாம் சொல்றாங்க கோட்டைன்னு. யாரோட கோட்டை? அவ்வளவுதான் பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இப்போ வந்து வரக்கூடிய தேர்தல்ல இவர் கண்டிப்பா வெற்றி பெறணுங்கிறது காரணம் என்ன? எதனால வந்து இவர் ஃபாலோ? கண்டிப்பா, ஏன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி நமக்கே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மோசமா போயிட்டு இருக்குன்னு. தளபதி அதெல்லாம் தாண்டி வரப்போ சீரியஸா ஒரே ஒரு காரணம் தானா, எங்க அண்ணன் வந்து நல்லது பண்ண மட்டும்தான் வந்திருக்காரு. சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எங்க கட்சியில இருக்க யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போதே தமிழ்நாடு நல்லா மாறிடும், தளபதியோட நாடா மாறிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டிவிக்கோட முக்கியமான கொள்கைகள் என்ன? ஏன்னா உங்களுக்கு கொள்கையே இல்ல, நீங்க ஒரு தற்கொலை. அதாவது இவங்கெல்லாம் கேள்வி கேட்டு நாங்க பதில் சொல்லி சலிச்சு போச்சு. அதை ஒவ்வொருத்தரும் எங்க கொள்கையை நாங்க சொன்னதை பாக்கலங்கிறதுக்கோசரம் நாங்க திரும்ப அதை பேசிட்டே இருக்கோம். அவ்வளவு